செய்து வர வேண்டுமாம். இதனை நாம் தொடர்ந்து 18 நாட்கள் செய்து வந்தோம் என்றால் நம்மளுக்கு நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை அனைத்தையுமே சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பாராம். அவ்வளவு சக்தி சிவபெருமானுக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். கட்டாயம் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு திருமண தடையானது நீங்க வேண்டும், திருமணமானது நடக்க வேண்டும், விரும்பிய பெண்ணையே நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருக்கின்ற தோஷங்கள், அதாவது ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் நீங்குவதற்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகளோ, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கின்ற பிரச்சனைகளோ, குழந்தைகள் நன்றாக படிக்கவும், நினைத்த வேலையானது கிடைப்பதற்கும் நாம இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் சிவபெருமானுக்கு செய்து வந்தாலே போதுமாம். நம்முடைய கஷ்டங்களும் தூள் தூளாகிவிடும். கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கிவிடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்கள் தவறாமல் இந்த செயலை மட்டும் செய்து விடுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அருளிய ஒரு எளிய பரிகார முறை. எனவே தவறாமல் நீங்களும் இதனை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக இருக்கட்டும். என்றுமே நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று ஒரு எண்ணம் நமக்குள் இருந்தது என்றால் இதனால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. எனவே நமக்கு தெரிந்ததை நாமும் ஒரு சிலருக்கு நாம் தெரிவித்தோம் என்றால் இதனால் நமக்கு சில நன்மைகளானது ஏற்படும். அந்த ஒரு சிலர் மற்றவர்களுக்கு கூறுவார்கள். இதனால் முதலாக நீங்கள் அவர்களுக்கு கூறியதால் அந்த பெருமை உங்களையே வந்து சேர்ந்து விடுமாம். எனவே நீங்களும் இதனை செய்து வாருங்கள். காஞ்சி மகான் மகாபெரிவா அவர்களை எடுத்துக்கொண்டாலே அவருடைய பக்தர்கள் அனைவரிடமும் அவர் அடிக்கடி கூறுவது இந்த ஒன்றுதான். அதாவது நீங்கள் குலதெய்வத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே அளவுக்கு நாம் சிவபெருமானுக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு எந்த ஒரு செயலை தொடங்கினாலும், எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். அவ்வளவு சக்தி சிவபெருமானுக்கு இருக்கின்றது. எனவே நீங்களும் தவறாமல் சிவபெருமானை நினைத்து இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்யுங்கள். அதிலும் சிவபெருமானுக்கு வில்வ இலையானது மிகவும் ரொம்ப பிடிக்குமாம். எனவே இந்த சக்தி வாய்ந்த வில்வ இலையை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதனால் இங்க பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அதாவது முதல்ல நம்மளுடைய வீடுகளில் நம்ம வில்வ இலைகளை வளர்த்தோம் என்றால் மிகவும் அதிக அளவில் நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுமாம். வீட்டில் தேவையில்லாத ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்குமாம். அதிக அளவில் பணமும் நமது வீடு தேடி வருமாம். இருக்கின்ற கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமாம். வில்வ மரத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தியானது இருக்கின்றதாம். உங்களுடைய வீட்டில் இடம் இருந்தது என்றால் சிறிய அளவில் ஒரு வில்வ செடியாவது வாங்கி ஒரு மண் தொட்டியில் வைத்தாவது அல்லது உங்களுடைய வீட்டிற்கு முன்பாவது நாம் வளர்த்து வர வேண்டுமாம். மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் சென்று இருக்கும் பொழுது மகா பெரியவாவிடம், பெரியவா, நான் அதாவது எனது வீட்டில் வில்வ மரத்தை வளர்த்து வந்தேன். அப்படி வில்வ மரமானது இருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு மாதம் மாதம் வருகின்ற பிரதோஷ நாட்களில் நான் சிவபெருமானை மனதார நினைத்து இந்த வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு நாம் அவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்பேன். இதனால் எனக்கு மிக பெரிய அளவில் ஆனந்தமாகவும் எனது குடும்பமும் எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் மிகவும் ஆனந்தமாக இருந்தது பெரியவா அப்படின்னு என்று கூறிவிட்டு, தற்பொழுது ஏனென்று தெரியவில்லை, எனக்கு மிக பெரிய அளவில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் பணம் ரீதியான பிரச்சனைகளும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் நோய் நொடியிலும் எனக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பது போல பெரியவாவிடம் ஒரு பக்தர் கூறியிருக்கிறார். இதனை கேட்ட பெரியவா, உன்னுடைய வீட்டில் வில்வ மரம் இருக்கிறது என்று கூறினாயே, அதனுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பது போல் கேட்க, அதனை கேட்ட அந்த பக்தர் பெரியவாவிடம், பெரியவா, வில்வ மரமானது தற்பொழுது பட்டு போகின்ற நிலைமையில் இருக்கின்றது, அதாவது நோய் வந்துவிட்டது என்று நினைக்கின்றேன் என்பது போல பெரியவாவிடம் அந்த பக்தர் கூறியிருக்கிறார். பெரியவா இதனை கேட்ட உடனே, நீ உன்னுடைய வில்வ மரத்தை முதல்ல நன்றாக பார்த்துக்கோ, அதே போல் நீ வில்வ இலைகளை குளிக்காமல் தொடவே கூடாது. வில்வ இலைகளை நாம் குளித்த பின்புதான் எப்பொழுதும் தொட வேண்டும். ஏனென்றால் அது சிவபெருமானுக்குரிய பொருள். அந்த சிவபெருமானுக்குரிய அந்த சக்தி வாய்ந்த இலையை நாம் குளித்த பின்புதான் தொட வேண்டும். அதையும் நாம் எல்லா நேரத்திலும் அந்த இலைகளை தொடவே கூடாது. சிவபெருமானுக்கு என்று இருக்கக்கூடிய பிரதோஷ நாட்களிலும் திங்கட்கிழமைகளில் தான் நீ அந்த வில்வ இலைகளை தொட வேண்டும். மற்ற தினங்களிலோ மற்ற நாட்களிலோ மற்ற நேரங்களிலோ கண்ட நேரத்திலும் நான் இந்த செடியை தொடுவதனால் நமக்கு அதிக அளவில் கெடுதல்கள் தான் ஏற்படுமாம். தேவையில்லாத கெட்ட எண்ணங்களும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் ஏற்படும் என்பது போல காஞ்சி மகான் கூறிவிட்டு அதற்கப்புறமாக
நீ வாரம் வாரம் வருகின்ற திங்கட்கிழமை நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீ அந்த வில்வ இலைகள் இருக்கிறதா, உன் வீட்டில் வளர்த்த அந்த வில்வ இலைகளை பறித்து ஒரு இலையாவது நீ சிவபெருமானுடைய பாதத்தில் வைத்து உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ கேட்டாய் என்றால் கட்டாயம் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் சிவபெருமான் என்பது போல கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக நம்முடைய வீட்டில் நாம் சிவபெருமானுக்குரிய வில்வ மரங்களை வளர்த்து வந்தோம் என்றால் அது பட்டு போகின்ற நிலைமை ஏற்படுகின்றது என்றால் நீங்கள் உடனே தெய்வீக உயிரினமாக கருதப்படக்கூடிய பசுமாட்டு சாணம் இருக்கிறது அல்லவா, அந்த பசுமாட்டு சாணத்தை நம்ம மரத்தை சுற்றி சிறிதளவு குழி போல் தோண்டி கொண்டு அந்த பசுமானத்து சாணத்தை நம்ம அந்த மரத்தோட வேர்ல நம்ம போட்டோம் அப்படின்னா கட்டாயம் அந்த வில்வ மரமானது செழிக்க தொடங்குமாம். வில்வ மரம் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நமது குடும்பமும் நாமும் எந்தவித கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வராமல் இருக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த வில்வ மரத்துக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்களும் இந்த ஒரு வில்வ மரத்தை உங்களுடைய வீட்டில் வளர்த்து இந்த வில்வ இலைகளை பறித்து சிவபெருமானுக்கு மாலையாகவோ அல்லது ஒரே ஒரு இலையாவது பறித்து அதுவோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வில்வ இலைகளை நாம் பறித்து சிவபெருமானுக்கு வைத்து வழிபடுவதனால் அதிக அளவில் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைவாராம். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்களும் சிவபெருமானுக்கு வாரம் வாரம் வருகின்ற திங்கட்கிழமை நாட்களில் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையானது நடக்கும். நீங்கள் தொடர்ந்து 7 வார திங்கட்கிழமைகளில் இதனை செய்து விடுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் நடந்தே தீரும். இதுவரை நீங்கள் எவ்வளவோ கோவில் குளங்களுக்கும் எவ்வளவோ வழிபாடுகள் செய்தும் அந்த வேண்டுதலானது உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கலாம். அது எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் சிவபெருமானை மனதார நினைத்து 7 திங்கட்கிழமை இதனை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். கட்டாயம் அந்த வேண்டுதல் உங்களுக்கு நடந்தே தீரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளும் தீருமாம். அவ்வளவு சக்தி இந்த வில்வ இலைக்கு இருக்கின்றதாம். எனவே இதனை நீங்கள் உங்களுடைய பூஜை அறைகளிலும் திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் சிவபெருமானை மனதார நினைத்து செய்து வரலாம். எனவே சிவபெருமானுக்கு நீங்கள் வாரம் வாரம் திங்கட்கிழமை என்று கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் உங்களுடைய வீட்டிலாவது சிவபெருமானின் உருவக படத்திற்கு முன்பு இந்த இலைகளை வைத்து நீங்கள் பூஜை செய்யுங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும். இது காஞ்சி மகான் அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. எனவே நீங்களும் இதனை செய்யுங்கள். சிவன்